மதுரையில் 10 நாட்கள் காலாவதியான கேக்குகளை விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கேக் கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் ஆய்வில் ஈடுபட்டனர். மதுரை நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த சுல்தான் என்பவர் நேற்று மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கடையில் இருந்து கேக்கை பார்சல் வாங்கியுள்ளார். அதனை வீட்டில் சென்று சாப்பிட்ட போது அதன் சுவை மாறுபட்டிருந்ததால் காலாவதி நாளை சோதித்த போது காலாவதியாகி 10 நாட்கள் ஆனது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சுல்தான் அளித்த குற்றச்சாட்டின் பெயரில் தொடர்புடைய கடையில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடுத்த உடனே அப்பா என்னப்பா புளிச்ச தோசை மாவு கேக் மாதிரி இருக்குப்பா ஒரு மாதிரி அப்படின்ட்டான். கொண்டாமான்னு வாங்கி நான் சாப்பிட்டு பார்க்குறேன், ஒரு மாதிரி கேட்டு போயிடுச்சு. அப்புறம் டேட்டை பார்த்தேன், அது வரைக்கும் கவனக்குறை என்னுடைய தவறு இருக்குல்ல, டேட்டை பார்க்காம வாங்கிட்டு போயிட்டேன். டேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது 10 நாள் எக்ஸ்பைரி ஆன பொருளாக இருக்கு. அவங்க சில இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காம நாங்கள் பார்த்துக்கிறோம்ட்டாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி தவறு நடந்தது இல்லைங்க, இப்போதான் வாங்கினதுல இந்த இஷ்யூ ஆச்சு. இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. 1 நாள் 2 நாள் எக்ஸ்பைரி ஆனா பரவாயில்ல, ஒரு 10 நாள் எக்ஸ்பைரி ஆனதுதான் நமக்கு சங்கடமா இருக்கு, வேற ஒன்றும்.